சரி, வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேர்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேர்டில் வந்து என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, ஹோம் டேப், இன்சர்ட் டேப், அடுத்து வந்து டிசைன் டேப்பு. இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த தீம்ஸுன்றது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த தீம்ஸ்லாம் வந்து நம்ம பிபிடி பார்க்குறப்ப பார்த்துக்கோம். ஃபாண்டு இந்த இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. முக்கியமானதுன்னா வாட்டர் மார்க். இப்போ நம்ம ஒரு சில அகாடமிலாம் இருக்கும், சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டூ நாட் காப்பி அப்படின்னு போட்டுலாம் ஒரு இதை ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வாட்டர் மார்க்கை பொறுத்தவரை இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு தேவையான வாட்டர் மார்க் வேணுன்றப்ப கஸ்டம் வாட்டர் மார்க். இந்த கஸ்டம் வாட்டர் மார்க்கில் நம்ம பிக்சர் வந்து ஆட் பண்ணாலும் பண்ணலாம். அதாவது வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்னால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எம்பலம் போட்டுலாம் பிக்சர் வச்சுருப்பாங்க. அது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் தான் அப்படின்னாக்கா அதோட டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாகவே இந்த கலர் இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக வந்து இருக்கக்கூடிய கலர்லேயே டிஃபால்ட்டான கலரு. இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே ஓகே ஆயிரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இது வந்து நம்ம டைப் பண்ணுறதையோ எதையுமே வந்து பிரச்சனை பண்ணாது. அடுத்து வந்து பேஜோட கலரை மாற்றுறது, பேஜோட பார்டரை மாற்றுறது. இப்போ எனக்கு பேஜோட பார்டர் வந்து பாக்ஸில் வேணும், ஓகே கொடுத்துருவோம். இந்த மாதிரி சரி, எனக்கு பேஜோட பார்டரில் வந்து கொஞ்சம் திக்காக வேணும் பார்டர் அப்படின்றப்ப நம்ம திக் சைஸ் எடுத்துக்கலாம், ஓகே கொடுத்துட்றோம். இப்போ இதே இது ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு இதை ரெடி பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்ம சின்ன பிள்ளைகளோடக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிக்சரைஸ்டு வச்சோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம பேஜ் பார்டர்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னாக்கா நன்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கிற வேண்டியதான். அடுத்து வந்து லே அவுட்டு. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, மார்ஜின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு ரேண்டு ஓப்பன் ப்ராக்கெட் 50, 100 க்ளோஸ் ப்ராக்கெட் என்ட்ரு. இப்போ இந்த மாதிரி பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃப் வந்து எத்தனை பேஜில் வருது? ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. அடுத்து வந்து செகண்ட் பேஜு, தேர்டு பேஜு, ஃபோர்த்து பேஜு, இந்த மாதிரி ஃபோர்த்து பேஜ் அளவு வருது. இப்போ என்னன்னாக்கா எனக்கு இதுக்கு கீழே எதாவது எழுதணும், ஆனால் இன்னும் வந்து எனக்கு இடம் வேணும் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜஸ்டிஃபை பண்ணுறோம். இடம் பத்தலை, சரி ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா அதோட சைஸை வந்து கம்மி பண்ணுறோம். ரொம்ப குட்டியாக தெரியுது, சரி ரொம்ப குட்டியாக தெரியுதுன்றப்ப நம்ம வந்து இதை வந்து நார்மல் சைஸுக்கு மாற்றிடுவோம். சரி, இப்போ இந்த லேஅவுட்டை பொறுத்தவரைய இந்த மார்ஜின் வந்து எனக்கு நார்மலில் இருக்குது. அதாவது வந்து இங்கிட்டு 1 இன்ச்சு, இங்கே மேலே 1 இன்ச்சு, இங்கிட்ட 1 இன்ச்சு இடம் விட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு இடம் பத்தாதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மேலே டாப்பில் ஏற்றி எழுதுவோம்ல, அந்த தான் நேரோன்னாக்கா நம்மளுக்கு மேலே டாப்பில் ஏறி தான் ஆரம்பிக்கும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாப்பில் ஏறி இருக்குது. ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி டாப்பில் வந்து ஏறி இருக்குது. அடுத்து வந்து ஓரியன்டேஷன். அதாவது வந்து நம்மளோட இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இப்போ நார்மல் சைஸ் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து போர்ட்ரேட் அப்படின்வாங்க. இப்போ நம்ம ஸ்பீட் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் தான் இருக்கும். அதே இது செகண்ட் பேப்பர் புக்கை பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். நம்ம எங்கிட்டிருந்து எங்கிட்ட திருப்புற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வீடு வாடகைக்கு விடப்படும் இந்த மாதிரிலாம் எழுதி போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து சைஸஸ். இந்த சைஸை பொறுத்தவரைய நிறைய விதமான சைஸ் இருக்குது. நம்ம காமன்லி யூஸ் பண்ணுறது வந்து A4 சைஸ் பேப்பர் தான். இதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ணால் லீகல் சைஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவோம். அதாவது லீகல் சைஸ்னால் A4ஓட கொஞ்சம் நீளமாக இருக்கும், அகலமும் கொஞ்சம் கூட இருக்கும். இதுக்கும் இதுதான் A4 சைஸு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து லீகல் சைஸு, இது வந்து A4 சைஸ். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்.
அடுத்து வந்து காலம். இப்போ இந்த காலம் வந்து முக்கியமானது. ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பரு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இது பண்ணுறப்ப நம்ம ஸ்பீடு புக்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 2 காலமாக இருக்கும். சரி, இந்த மாதிரி 2 காலமாக செட் பண்ணியாச்சு. சரி, நான் ஆல்ரெடி முதையே சொல்கிறேன்னு நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள இன்சர்ட் டேபிளில் வந்து இப்போ இந்த வீடியோன்னு இருக்கு. இதை வந்து இன்சர்ட் டேப்பில் வந்து இந்த ட்ராப் கேப்னு இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா இந்த ட்ராப்ட் ஆகும். ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் நம்மளுக்கு வந்து பெருசாகும், இந்த மாதிரி பெருசாகும். இதை நீங்கள் எந்த மாதிரி இடத்துல பார்த்துருப்பீங்க அப்படின்னாக்கா நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ஆர்டிக்கல் இந்த மாதிரி இது புதுசில் வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து பெருசாக இருக்கும். அடுத்து வந்து லேஅவுட்டில் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம வந்து சைஸை வந்து A4 வச்சுப்போம், மார்ஜின்ஸை வந்து நார்மல்லே வச்சுப்போம். சரி, இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு இதை ரெடி பண்ணுவோம், நியூஸ் பேப்பரை ரெடி பண்ணுவோம். இப்போ இன்சர்ட் போயிட்டோம். இன்சர்ட் போனதுக்கப்புறம் டிசைனுக்குள்ளே வந்தோம், வாட்டர் மார்க் வந்துடுச்சு. இது நியூஸ் பேப்பர் அப்படின்றப்ப திருப்பி கஸ்டம் வாட்டர் மார்க் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம வென்பான் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல வந்து இந்த ஹிந்து இந்த நியூஸ் பேப்பரை கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். இப்போ நியூஸ் பேப்பர். இப்போ ஹெட்டர் ஆல்ரெடி வந்து நம்ம ஹெட்டர் பார்த்துருந்தோம்ல, ஹெட்டர்லேயும் வந்து த ஹிந்து அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை கொடுப்போம். சரி, இதை வந்து சென்டர் பண்ணிடுங்க, இதை கொஞ்சம் பெருசாக்கிடுங்க. ஓகே, இதை கொஞ்சம் போல்டு பண்ணிடுவோம். ஓகே, த ஹிந்து இது இப்போ எல்லா பேஜுக்கும் ஜென்ரேட் ஆகி வந்துடும். சரி, இப்போ இதில் வந்து ஒரு பிக்சர் வந்து ஆட் பண்ணணும். அப்படின்றப்ப இன்சர்ட் போகிறோம், பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். திஸ் டிவைஸ். இப்போ பாருங்கள், பிக்சர் நம்ம ஆட் பண்ண உடனே பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதுன்னா பிக்சர் ஃபார்மேட்னு வருதா. இப்போ நம்ம இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கணும், வச்சாலுமே அது ஒரு இதாக இருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இதோட பொசிஷன் நம்ம எடுத்துக்கணும். பொசிஷன் எடுத்தோம்னா நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ நம்ம அந்த இடத்த கிளிக் பண்ணாலே போதும், அது அந்த இடத்துல போய் கரெக்டாக செட் ஆகி உட்காந்துக்கணும். நம்மளுக்கு எந்த பார்டனும் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவே மூவ் பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரெடி பண்ணி அந்த ஃபுல்லாக பிக்சர் ஆட் பண்ணுறது. இது சின்ன கொஸ்டினில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதாவது என்ன சொல்லணும்னா ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு பெரிய கொஸ்டினில் கூட இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து வந்து பிரேக். ஆல்ரெடி ஒரு பிரேக் பார்த்தோம் இன்செர்ட்டில், அது வந்து பேஜ் பிரேக்கு. இதுலேயும் பிரேக்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன பிரேக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா காலம் பிரேக்கு, பேஜ் பிரேக் இருக்குது, காலம் பிரேக் இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் இப்போ இந்த காலம்க்கு கீழே வச்சுட்டு இப்போ பேஜ் பிரேக்னா அந்த பேஜுக்கு அடுத்த பேஜில் தான் இதாகும். இப்போ காலம் பிரேக் நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இந்த காலத்தை அப்படியே கட் பண்ணும், அதாவது பேஜுக்கு அடுத்து போகாது. இந்த காலம் வந்து அப்படியே கட் ஆகிட்டு அடுத்த காலம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதான் வந்து பிரேக்கில் வந்து பேஜ் பிரேக்கு, காலம் பிரேக்கு. அடுத்து வந்து லைன் த நம்பர்ஸ். அதாவது வந்து நான் இப்போ எத்தனை லைன் வந்து டைப் பண்ணியிருக்கேன்றது வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக லைன் த நம்பர். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். இது வந்து ஆக்சுவலாக வந்து 12, 30, 31, 32 அப்படின்ட்டு லைன் ஃபுல்லாமே கவுண்ட் பண்ணிவிட்டு வந்துடும். சரி, இப்போ இதை எடுத்து விட்டுருவோம். அடுத்து வந்து ஹைஃபனேஷன். இப்போ ஹைஃபனேஷனை பொறுத்தவரை என்ன அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த பேரா இருக்குது. இந்த பேராக்குள்ளே வந்து என்ன அப்படின்னாக்கா இதுவாக நம்ம கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணதுனால இதுவாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கு, ஸ்பேஸ் அலைன்மெண்ட்டு அதுவாக இருக்குது. இப்போ இந்த ரீடிங் இஸ் ஈஸியர் கம்மா ஒரு ஸ்பேஸ் வரணும், 2க்கு அப்புறம் கம்மாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரணும். ஆனால் இப்போ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் ஜே ஜஸ்டிஃபை கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுவாக ஈவன் பண்ணிக்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு எப்படி ஆசிட்டிஸ் இருக்குமோ அதே மாதிரி கொடுப்பா அப்படின்னாக்கா இந்த ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுவே
இப்போ எங்கள்கிட்ட ரீமெம்பர்னு இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இப்போ இந்த ஹைஃபனேஷனை பொறுத்தவரையும் நம்ம ஹைஃபனேஷன் கொடுத்ததுனால பாருங்கள், அதாவது அதுக்குண்டான கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து, இப்போ ரீமெம்பர்ஸ் அப்படின்றது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ரீக்கு அப்புறம் ஒரு ஹைஃபன் போட்டு மெம்பர்ஸ்னு கொண்டு வந்துருச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து விட்டுருச்சு. சரி, இது வந்து இதுக்கு முன்னாடி ரீமெம்பர்ன்றதுலாம் அப்படி இல்லை, ரிமெம்பர்ஸ்ன்ட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து வச்சிருக்கு. சரி, இதான் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான இது வந்து காலமு, பேஜ் பார்டர்ஸு, வாட்டர் மார்க்கு, ஹெடர் அண்டு ஃபுட்டரு, பேஜ் நம்பர்ஸு, 2 காலம் பிரேக்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் வந்து நியூஸ் பேப்பர். சரி, ஓகே.